இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டை இந்த நாளில் தான் நமக்கு என்ன பண்ணாங்க, தமிழ்நாடுன்னு சொல்லப்படுவதற்காக பெயர் வழங்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் டே, அதாவது இந்த நாளில் பார்க்கும்போது மண்டேலா, அவங்க திரு மண்டேலா அவர்களுடைய பிறப்பின் நாளும் இங்கே சொல்லப்படுறத பார்க்க முடிகிறது. வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் டேன்னு சொல்லி இங்கே சொல்கிறத பார்க்க முடிகிறது. அது மாத்திரமில்லை, இந்த நாளில் இந்த வேளையில் கூட உங்களோடு கூட பேசுகிற அடியனுடைய ஆண்டவர் கொடுத்த ஆயுசு நாட்களை தந்த நாள் இந்த நாள். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த ஜீசஸ் பிளெஸ்ஸிங் வேர்ல்டை உருவாக்க வைத்து பேசி கொண்டிருக்கிற அடியனுடைய கொடுத்த அந்த நாளை நான் சந்தோஷமாய் கர்த்தர் கொடுத்ததுனால நான் நன்றி துதிக்கிறேன். அப்படியே அந்த நாளில் கூட ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க விரும்புகிறேன். அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வேளையில் கூட உங்களுக்கும் இந்த வாக்கு தத்துவம் தான். எனக்கு இந்த வருஷத்தில் வந்த வாக்கு தத்துவத்தை நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் என் மேலே கை போடாது, நம்ம மேலே கை போடாதபடி நம்மளை பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவங்கள் இந்த வருஷத்தில் வந்தபோது நான் சந்தோஷப்பட்டேன். அதனால் உங்ககிட்ட இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் என்னை என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில் என்னை தெரிந்து கொண்டாரோ, என்ன நோக்கத்துக்காக அறிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நிச்சயமாக நிறைவேற்ற அவர் செய்வார். எனக்கு எதுவும் தெரியாது, அவர் உருவாக்கப்பட்டது, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது. நான் இந்த பூமியில் என்னை வைத்ததுனால நான் நன்றியை சொல்லி துதிக்கிறேன். இந்த நாளை கொடுத்ததுனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த வார்த்தை வசனங்கள் கிரியை செய்யட்டும். அப்படியா இந்த நாளை கூட நம்ம அப்படியா சந்தோஷத்தோடு இன்னைக்கு தமிழ்நாடு என சொல்லப்பட்ட முதலாக சொல்லப்பட்ட நாள் இந்த நாள் தான். அப்படியாக பார்க்கும் பொழுது அப்படியாக கர்த்தர் நம்மளை அனுதினமும் நடத்த போகிற நாளும் இந்த நாளாக இருந்து நடத்தட்டும். அப்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீங்கள் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிற, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. என் கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் அற்புதங்களும் அதிசயங்களும் காண பண்ணி கிருபையாக செய்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷத்தமான உங்களுடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும். அற்புதம் அதிசயம் காண பண்ணி கிருபை செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.